அவர் வந்து மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் பேசும்போது 25 சீட் வரைக்கும் ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேட்டுப்பாளையத்துல எங்களுடைய சீட்டை ஊட்டியில எங்களுடைய சீட்டை வரப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 25+ சொல்லிட்டார் அமித்ஷா. அமித்ஷா ஜிங்க மேட்டுப்பாளையம் வந்தாரு. எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும், விவரம் புரிஞ்சவங்களுக்கு எப்ப வேணும்னாலும் அமலாக்கத்துறை இவர் வீட்டுக்கு வருங்கிறது தெரியும். இல்ல விவரம் புரிஞ்சவங்க தான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிஜேபியில ஒரு ப்ராமினென்டா இருக்க ஒரு 4 பேர்ல இதே சிபிஐ, இதே இடி, இதே ஐடி ரைடு வந்து சொல்லுங்களேன். 9 வருஷத்துல இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த 15 ஸ்டேட்ல எங்கேயாவது ஒரு 4-5 ரைடு நடந்துச்சு சொல்லுங்க. ஐடி ரைடு. நான் உங்களுடைய பிஜேபி காரங்களை விட்டுருங்க. பிஜேபி காரங்க எல்லாம் புனிதமானவர்கள். நான் வந்து பிஜேபி மாநிலம் குஜராத்ல ஒரு பிஜேபி ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு, அந்த மாதிரி எங்கேயா சொல்லுங்க. அதான் எதிர்கட்சிக்காரங்க மேல நடக்கு, அது தெரியும் எனக்கு. நீங்க சட்டம் படிச்சவங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கைது ஆயிருந்தாருன்னா அவர் வந்து மந்திரி ஆகக்கூடாது இருக்குதா? நான் கேட்கறது உங்ககிட்ட, கவர்னர் சட்டப்படி தப்புன்னு சொன்னாரா? கவர்னர் வந்து திரு முத்தரசன் வந்து மறைமுகமா போடா நாயன்னு சொல்லிவிட்டார். சொல்லக்கூடாது எங்க இருக்கு கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனான ஒரு அஜெண்டா என்ன? நம்ம மோடிஜி வரக்கூடாது. ஆமா, ஓகே, இட் இஸ் a காமன் அஜெண்டா. இவங்களுக்கு இதை தாண்டி பப்ளிக் வெல்ஃபேரோ இல்ல நாட்டினுடைய மத்த மோடி வரக்கூடாதுங்கிறதா பப்ளிக் வெல்ஃபேர். அலுவலகத்துக்கு நான் எப்படி வந்து பதில் சொல்லுவேன்? இடி அலுவலகத்துக்கு இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அது நீங்க முதல் கேள்வி சொல்லிருக்கணும். நீங்க இடியில போய் கேளுங்க. ஏன்டா இப்போ பேசுவேன்.